இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு கண்டினியூஸா இருக்கக்கூடிய டேட்டாக்கு வந்து சாம்பிள் சைஸ் வந்து எப்படி டிடர்மைன் பண்றதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சாம்பிளோட சைஸ் வந்து டிடர்மைன் பண்றதுக்கு இப்ப சொல்லப் போற 3 சிம்பிள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மூலமா ஈஸியா டிடர்மைன் பண்ணலாம். அது என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிளோட பாப்புலேஷன்ல எவ்வளவு வேரியேஷன் இருக்கு, ஒரு ட்ரூ பாப்புலேஷனோட மீன் வேல்யூவை வந்து எஸ்டிமேட் பண்றதுக்கு எந்த இன்டர்வல்ல பண்ணணும், அண்ட் ஒவ்வொரு சாம்பிள்லையும் எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் எரர் வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலே ஒரு சாம்பிளோட சைஸை நம்மளால ஈஸியா டிடர்மைன் பண்ண முடியும். இப்போ நம்ம கண்டினியூஸ் டேட்டால ஸ்டாண்டர்ட் சாம்பிள் சைஸை கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரெப்ரசன்டேஷன் எரர் ஆர் ஆல்ஃபா எரர், இதோட வேல்யூ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5% இல்லைன்னா 0.05ங்கிற வேல்யூ வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1 - ஆல்ஃபா டிவைடட் பை 2ஓட எக்ஸ்பிரஷன் நமக்கு வந்து 0.975 இல்லைன்னா 97.5ங்கிறது கிடைக்கும். ஸோ ஜெட் டேபிளை யூஸ் பண்ணி 97.5க்கு வந்து ஜெட்டோட வேல்யூ பார்க்கும்போது நமக்கு வந்து 1.96ங்கிறது கிடைக்கும். ஸோ கண்டினியூஸ் டேட்டாவில் ஆல்பாவோட வேல்யூ வந்து 5% இருக்கும்போது சாம்பிள் சைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n = 1.96 இன்டு சிக்மா டிவைடட் பை டெல்டா ஹோல் ஸ்கொயர். இதில் சிக்மா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நம்ம ஆல்பாவோட வேல்யூவை வந்து 5%ஆக கன்சிடர் பண்ணி ஜெட்டோட வேல்யூ 1.96 இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடிஞ்சா சாம்பிளோட சைஸில் குறைஞ்சது 16 டேட்டா பாயிண்ட் வந்து இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுறதுக்கான பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ். இப்போ இந்த கண்டிஷனில் ஆவரேஜ் ப்ராப்ளம் ரிசொல்யூஷன் டைமை +or- 5 ஹவர்ஸ் டாலரன்ஸ்குள்ளே இருக்கும்போது 99% வந்து கான்ஃபிடென்ஸாக எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா ஒரு சாம்பிளோட சைஸ் என்ன? இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்னென்ன டேட்டாலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட ப்ராப்ளமா ரிசால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 30 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட டாலரன்ஸ் வந்து +or- 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவல் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டைம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25 ஹவர்ஸ்லேருந்து 35 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு 99% வந்து கான்ஃபிடென்ஸாக தெரியும். அண்ட் நமக்கு டாலரன்ஸ் வந்து 5% கொடுத்துருக்கிறதுனால 99.5%க்கு ஜெட் டேபிளோட ஜெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.575 இருக்கும். ஒரு நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.5% ரேஞ்சை விட நமக்கு வந்து வெளியே வரும். அதாவது 200 ட்ரையல் பார்க்குற இடத்துல 1 மட்டும். ஸோ 200 ட்ரையல் பார்க்குற இடத்துல 199 ட்ரையல் வந்து ப்ராப்பர் கன்க்ளூஷன் கிடைக்குங்கிறத நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 238.70ங்கிறது கிடைக்கும். ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.7ங்கிறது இருக்காது. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ பார்க்கும்போது 239 நம்ம வந்து சாம்பிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளோட சைஸ் 239 இருக்கும்போது அதோட சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் வந்து 0.01 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதோட கான்ஃபிடன்ஸ் வந்து 99% வந்து கம்மியாக இருக்குங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி 239 சாம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆல்ஃபா வேல்யூவை நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்து கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி சாம்பிளோட வேல்யூ நம்ம வந்து பாயிண்ட் வேல்யூ இல்லாமல் இப்படி ரவுண்ட் அப் பண்ணி 239 யூஸ் பண்ணுறதுனால டெஸ்ட்டோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணுதுங்கிற ஒரு மீனிங்க்கு வந்துடும்.